ஹாய் நண்பர்களே, நாம இப்ப கடவுளின் தேசம் கேரளா மூணார்ல இருக்கோம். வாவ், பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. நல்லா ஜிலு ஜிலுன்னு காத்து. இப்ப நம்ம நிக்கிறது ஒரு தேயிலை தோட்டத்தின் நடுவுல நின்றுட்டு இருக்கோம். இது வந்து மூணாறு ஆரம்பமான வழி, சரிங்களா? இங்க இருந்து தான் நம்ம மூணார்ல சுத்தி பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்க்க போறோம். பாருங்களேன், கண்ணுக்கு எட்டிய தூரம் வந்து தேயிலை தோட்டம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு பாருங்க. அங்கிருந்து வந்தோம். அங்கிருந்து கார் வந்து ரோட்ல ஓரமா பார்க் பண்ணிட்டு வந்து தேயிலை தோட்டத்தில் ஒரு இன்ட்ரோ கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போகிற வழி அந்த ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, அந்த வழியாக போயிட்டு இன்னும் மூணாரில் இருக்கிற பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அடடா, இங்கே நின்று அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது மக்களே. நாம் இப்போ நிற்கிறது வந்து சித்ராபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியா, சரிங்களா? இங்கேருந்து நம்ம அப்படியே ஸ்டார்ட் ஆகுது மூணாறு. அப்படியே நம்ம வரிசையாக போய் சுற்றி பார்க்கலாம். நாம் நேற்று தான் வந்து கொச்சினில் போயிட்டு அங்கே போய் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து சுற்றி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி இருக்கு, அந்த வீடியோ போய் பாருங்க. இங்க பாருங்க, அங்கெல்லாம் அந்த வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு மக்களே. அப்படியே மேகம், அப்படியே ஒரு ஜில்னஸ், அந்த பனி அவ்வளோ அழகா இருக்கு. அடாடாடாடாடா, அருமையா இருக்கு மக்களே. அப்படியே இங்கேருந்து போகவே மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ பசுமையா இருக்கு. ஸோ நாம வந்து இப்போ சுற்றி பார்க்குறது ஆல் இந்தியா டூர் பேக்கேஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மூலியமா நம்ம வந்து ஒரு பேக்கேஜில் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வந்து இந்தியாவை சுற்றி பார்க்கணும், குறிப்பாக மலேசியாவிலேருந்து சுற்றுலா வர நினைக்கிற மக்களுக்கு வந்து இப்போ இந்தியா கவர்மெண்ட் விசா ஃப்ரீயாக கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. மிகவும் குறைந்த விலையில் சூப்பரான பேக்கேஜில் நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்க்கலாம். இந்தியாவை ஈஸியாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஆல் இந்தியா டூர் பேக்கேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா அப்படியே மேலே போயிட்டு இன்னும் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசையாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மேலே வர்ற வழியில் இங்கே இருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வியூ பாயிண்ட் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், நம்ம வந்த வழி இதுதான். இங்கேருந்து பாருங்கள், அந்த வியூ பாயிண்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே இங்கே நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நீங்கள், சூப்பராக இருக்குது. அங்கேருந்து வந்து இங்கேருந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்குது மகளே, அவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் இங்கே முன்னாடி கடைகள்லாம் இருக்குது, மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. அப்படியே கிளைமேட் எப்படி இருக்குன்னா அப்படியே மழை பெய்யுது, சாரல் அடிக்குது, அப்புறம் வெயில் அடிக்குது, அப்படி மாறி மாறி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே வானம் பாருங்களேன், ஃபுல்லாக மேகமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நொங்கு பார்த்தேன். வாங்க நொங்கு சாப்பிடுவோம். நம்ம வந்து இப்போ கேரளா நொங்கு சாப்பிடுவோம். இது என்ன நொங்கு சர்பத்தா? நொங்கு சர்பத். இது வந்து பார்த்தீங்கன்னா நொங்கு சர்பத். அடடா, அருமையாக இருக்கே. நொங்கு, ஒரு பச்சை மிளகா, இது வந்து சப்சா விதை, அப்புறம் சர்பத்து, அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து ஒரு புதுமையான சுவையாக இருக்குது. அந்த நொங்கு, அந்த பச்சை மிளகா, சர்பத்து எல்லாம் சேர்த்து நல்லா இருக்கு. ஃப்ரெஷ்ஷாக கேட்கும்போது அப்படியே கொடுக்குது. அப்படியா? கம்மியாக போடுங்கண்ணே. உரைக்காது, நல்லா இனிக்கணும். இல்லை, போகிற வழியில் எதுவும் கலக்கி விட்டுறாங்க. நல்லா இனிக்கணும். இது கொடைக்கானல்னு கொண்டு வரணும். கிலோ 250. போதும் போதும் போதும், இனி போதும். என்னண்ணே புதுமையாக இருக்கு. இதை குடிங்க, அதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட். இது பார்த்தீங்கன்னா புதுமையாக போட்டு கொடுத்துருக்காரு அண்ணே. இதை சாப்பிடுவோம். அரைச்சி கொடுத்துருக்காரு. அதில் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்காரு, வித்தியாசமாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு. இது என்ன தேங்காய் பூவா? கொடுங்க. கை காமிங்க. இதான் வந்து தேங்காய் பூ. பார்த்துங்க மக்களே, நல்லா பந்து மாதிரி இருக்கு. தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கு. என்ன தேங்காய் எண்ணெய் மாதிரி இருக்கு. அப்படியே இருக்கும். சாப்பிட்டா ஒரு தென்னை மரத்தையே சாப்பிட்ட மாதிரி. 270. 270. சரி, இது 70. அப்படியா? நொங்கு மட்டும் 50 ரூபா கிடையாது. நாகர்கோவில் வருது. 270. கூகுள் பே, போன் பே இருக்கா? இப்ப நம்ம சாப்பிட்டது வந்து எல்லாமே 270 ரூபா. நொங்கு மட்டும் 50 ரூபா. இது 100 ரூபா. இது எவ்வளவு? அது 100 ரூபா. ஒரு கப்பு 100 ரூபாயா? ரேட்டெல்லாம் குறைச்சது. மழை வைக்கலாம், ரேட்டெல்லாம் குறைச்சு. ஓ, குறைச்சதுனால இவ்வளவு ரேட்டா? ஏன் ஸ்கேன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இரவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம முன்னாடி இருந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் டைமு. இங்கே வந்து நம்மளை பஸ்ஸில் கூட்டு போயிட்டு சுற்றி காமிப்பாங்க காட்டுக்குள்ள. வாங்க போய் பார்க்கலாம். ஒரு குடம் ஒன்று வாங்கிக்கிடுவோம். ஒரு குடம் 250 ரூபா. அடிக்கடி மழை வருது. கொடுங்கண்ணே, ஒரு குடம் கொடுங்க. நல்லா இருக்குண்ணே. 250 ரூபாய்ண்ணே. ஓகேண்ணே. ஓகே நம்பையில, இப்போ இந்த குடம் வாங்கியாச்சு. என்னன்னா அடிக்கடி சாரல் மழை அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த கொடையோட நம்ம சுற்றுறது தான் நமக்கு வந்து சேஃப்டி. வானவெளியில் எல்லா கலருமே இருக்குங்க, சூப்பராக இருக்கு.
250 ரூபா இது. உள்ளே வந்தீங்க அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் வந்து 200 ரூபா. கேமரா கொண்டு போகிறதுனால அந்த கேமராவுக்கு 300 ரூபா. 350. கேமராவுக்கு 350 ரூபா. ஓகே, நீங்கள் வந்து ஃபோன்பே கூகுள் பேயில் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். பணம் கிடையாது, பணம் கொடுத்து எடுக்க முடியாது. ஆமாம், ஒன்று உங்களுக்கு டெபிட் கார்டை வச்சு எடுங்க, இல்லைன்னா நீங்கள் கூகுள் பே ஃபோன்பேயில் நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகேண்ணே, வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது போகிற வழியில் குழந்தைகளுக்கு வந்து இந்த VR எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் அப்படின்னு இருக்கு. இந்த விஆருக்குள்ள மொத்தம் நேஷனல் பார்க் மொத்தம் 97 சதுர கிலோமீட்டர் இருக்கு. சரி. அப்போ நம்ம பஸ்ஸில் இறங்கி பார்க்கறது 1 கிலோமீட்டர் தான் பார்க்க முடியும். சரி. பாக்கி உள்ள இடத்துக்கு யாரும் கூட்டு போக மாட்டாங்க, அலௌடு கிடையாது. கெஸ்ட்டுக்கு வந்து 1 கிலோமீட்டர் தான் அலௌடு பார்க்குறது. பாக்கி உள்ள இடத்தெல்லாம் 96 சதுர கிலோமீட்டர் இருக்கு இந்த விஆருக்குள்ள. அதெல்லாம் நம்ம விர்ச்சுவலாக நம்ம நேராக போய் பார்க்குற ஃபீல் நமக்கு கிடைக்கும். அங்கே படம் காமிக்கிறீங்க. ஆமாம், படம் காமிப்பா. ஆனமுடி இருக்கும், சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக் ஆனமுடி. அதான் இருக்கிற நம்ம சவுத் இந்தியாவோட உயரமான இடம். அந்த இடத்துக்கு அதோட தொட்டு மொத்தம் 97 சதுர கிலோமீட்டர். அதில் தான் இறைவிகுளம் மொத்தம் இருக்கு. அப்போ அங்கே உள்ள ரிவர் பார்க்கலாம், வாட்டர் ஃபால் பார்க்கலாம். அப்புறம் அங்கே சோலா ஏரியா, கிராஸ்லேண்ட் ஏரியா எல்லாமே பார்க்கலாம். நம்ம அனிமல்ஸும் இருக்கும், இன்க்ளூடட் அனிமல். இப்போ எல்லாமே இப்போ படத்தில் பார்த்துக்கலாம். படத்தில் பார்க்கலாம். ஆனால் மக்களே, நான் பார்ப்பேன், ஆனால் நீங்கள் பார்க்க முடியாது. சரி, வாங்க பார்க்கலாம், படம் பார்ப்போம். குழந்தைங்க பெரியவங்க எல்லா பேரும் உட்காந்து ஜாலியாக படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம்லாம் பார்க்கல. ஏன்னா வந்து நான் அது உங்களுக்கு காமிக்க முடியாது இல்லையா, அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, அதனால் டைரெக்டாக உள்ளே போயிடும். அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. ஓகேண்ணா, வாங்க. புதுமையான ஒரு அனுபவமாக இருக்குது எனக்கு. உள்ளே போயிட்டு 1 கிலோமீட்டர் வந்து சுற்றி காமிப்பாங்களாம். ஓகே, பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஓகே மக்களே, இந்த பஸ்ஸு தான். இந்த பஸ்ஸில் வந்து இப்போ நம்ம போய் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க. ஹாய், ஹலோ, ஹாய். ஓகே நம்பளே, பஸ்ஸில் வந்து உட்காந்தாச்சு. இவங்க எல்லாம் கேரளா மக்கள். வண்டி பஸ்ஸு கிளம்பிடுச்சு. உள்ளக்க என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதாவது இது வந்து ஒரு காடுங்கிறதுனால வந்து உள்ளக்க மக்கள் நடந்து போக அனுமதி இல்லை. பஸ்ஸில் கூட்டு போயிட்டு வருவாங்க. இந்த பக்கம் பாருங்க மக்களே, வியூ சூப்பராக இருக்கு. பஸ்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. அது அழகா நீங்க வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். சரியான பள்ளத்தாக்கு, ஃபுல்லா தேயிலை தோட்டம் தான் எல்லாமே. ஃபுல்லா காட்டுக்குள்ளதான் பஸ் போயிட்டு இருக்கு. அடடா, அப்படியே நல்லா ரசனை பண்ணிக்கிட்டே போகலாம் மக்களே. சூப்பரா இருக்கு பாருங்களேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ஆஹா, இங்க பாருங்க பெரிய மலை, அப்படியே ஃபுல்லா மலை, மேகம், பனி, செம்மையா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஃபுல்லா மலை. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய மலை. இறைவன் படைப்பே படைப்பு தான். எப்படி இருக்குன்னு பாருங்க பார்க்கறதுக்கு. அந்த மலையிலேருந்து மேலேருந்து அப்படியே அருவி கொட்டுது மக்களை. பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், சூப்பரா இருக்கு பாருங்க. அடடா, அழகா இருக்கு. ஓ, எப்படி இருக்கு பாருங்க அருவி. ஆஹா, நம்ம நல்ல இடத்துல உட்காந்துருக்கோம். பஸ்ஸில் வந்து ரைட் சைடு உட்காந்துருக்கேங்க. அப்போதான் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும். செம்மையாக இருக்கு. ஓகே, நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. இங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். அண்ணே, உள்ளக்க என்ன இருக்கு? உள்ள வந்து 1 கிலோமீட்டர் நடந்து பார்க்கணும். 1 கிலோமீட்டர் நடக்கணும். என்ன இருக்கு உள்ளக்க? உள்ள வந்து வரையாடு பார்க்கணும். ஆடுகள் பார்க்கலாம். வேற ஒண்ணுமே இல்லை. ஆடு வியூ பாயிண்ட் அவ்வளோதான். வியூ பாயிண்ட், ஆடுகள் பார்க்கலாம். சரி, வேற என்ன இருக்கு இந்த சைடு? வேற அவ்வளோதானா? இது மட்டும்தான். ஓகே ஓகே ஓகே, வாங்க உள்ள போய் பார்க்கலாம். உள்ளக்க ஆடு இருக்குமா? சே நோ டு பிளாஸ்டிக் கொண்டு போகக்கூடாதான். ஸோ மழை பெய்யுது மக்களே, அதனால வந்து கொடை கையில் வச்சுக்கிறது நல்லது. இந்த இருக்கு பாருங்க ஆடு. இந்த ஆடு தான் காட்டாடு. இதுக்கு பேர் தான் வரையாடுன்னு சொல்றாங்க. இந்த இருக்கு பாருங்க. இதுல வந்து இது எல்லாமே வந்து காட்டில் வாழக்கூடிய ஆடுகள். இதான் வரையாடு. பரவாயில்ல, இந்த ஒரு ஆடு மட்டும் நல்லா கிட்டக்க இருக்கு. நல்லா பெரிய மலையா இருக்கு. 1 கிலோமீட்டர் இது மேல நடந்து போய் பார்க்கணுமா? ஓகே, 1 கிலோமீட்டர் நம்ம மேல நடந்து போய் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வியூ பாயிண்ட் பார்ப்போம். இந்த மாதிரி வந்து இந்த ஆடுகள் அங்கே எங்கேயே தெரியும், அதை பார்க்கலாம். அவ்வளோதான். மேலே என்னென்ன இருக்கு? அந்த ஆடு இருக்குங்களா, இந்த மலையாடு இருக்கு தெரியுங்களா? அந்த ஆடு தான். அதை பார்க்கறதுக்காக போனால் வெளியே எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படி அப்ஃபீல்ல ஒரு 1.5 கிலோமீட்டர், வேற எதுவும் இல்லை. ஓகே, நல்லா இருக்கும். ஒரு தாட்டி ஒன் டைம் விசிட் பண்றதுக்கெல்லாம் ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போயிட்டு வரலாம். ஓகே ஓகேண்ணா, ஒரு டைம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறானே. வாங்க மேலே போய் பார்ப்போம். நம்ம அங்கேருந்து நடந்து வந்த மக்களே, அப்படியே வந்து ஹேர்பின் பெண்டாக இருக்கு நிறையா. ஆனால் வண்டி எதுவுமே போகல. நம்ம நடந்து போய் பார்க்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இங்கேருந்து பாருங்க வியூ பாயிண்ட்டை.
ஃபுல்லாக மேலே வந்து மேகத்து மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ நம்ம ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம்ல, அந்த மலைக்கு மேலே வந்திருக்கோம். இப்போ எப்படி இருக்கு பாருங்க, ஃபுல்லாக பனி மூடிடுச்சு. கொடையெல்லாம் வந்து நம்மள தூக்கிடும் போல சேர்த்து, அப்படி இருக்கு. நல்ல ஜில்னஸாக இருக்கு. அதாவது நல்ல குளிர், ஒரு வியூ பாயிண்ட், இந்த ஆடுகள் இதெல்லாம் பார்க்குறதா இருந்தால் நம்ம இங்கே மேலே வந்து பார்க்கலாம், அனுபவிக்கலாம். ஒன் டைம் வரலாம். ஓகே, வாங்க இன்னும் மேலே போய் பார்ப்போம். நம்ம வந்து ஒரு அருவி பார்த்தோம் இல்லையா, இதாங்க அது. இங்கே இருந்து வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகுது. வாங்க காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கார் கூட நீங்கள் வாடகை எடுத்து கூட வரலாம். மேலே ஆட்டோலாம் வருது. அந்த பார்த்தீங்களா அருவி வந்து இந்த பக்கம் அப்படியே போகுதுங்க. நம்ம வரும்போது பார்த்தோம்ல அந்த அருவி தான் இது. நல்ல ஜில்னஸாக இருக்குது. அதாவது மலையோடைய உச்சிக்கு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இதான் வந்து இயற்கையாக வர்ற தண்ணி, நல்ல தண்ணி, அருவி தண்ணி. நல்லா இருக்குது, நல்லா இனிக்குது. இதான் வந்து லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் போனோம்னா தேயிலை தோட்டம் தான். ஓகே, பார்த்தாச்சு, அவ்வளோதான். நல்ல ஜில்னஸாக இருக்குது. நம்மளை வந்து பனி வந்து நம்மளை மூடிச்சு, அந்த மாதிரி ஒரு இடமா இருக்குது இது. ஓகே பாருங்க, நிறையா மக்கள் இங்கே வந்து நின்று அப்படியே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டு இருக்காங்க. நம்மளும் போகலாம். ஹாய் சேட்டா. ஓகேங்க, சூப்பர் பிளேஸுங்க, நல்லா அருமையாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வந்து அப்படியே கீழே வந்து பஸ்ஸுக்கு போயிடலாம். நடக்க முடிஞ்சால் வாங்க, நடக்க முடியலன்னா ரொம்ப கஷ்டம். முழங்கால் வலியெல்லாம் இருந்தால் நீங்கள் மேலே வர முடியாது. காசு வேஸ்ட்டாக செலவழித்து நீங்கள் பார்க்க முடியாது. அதை பார்த்துங்க. பாருங்கள், செம்மையாக இருக்கா. ஒட்டுமொத்த 3ஆம் தெரியுது இங்கேருந்து பார்க்கும்போது. ஆனால் என்ன பனி மூட்டமாக இருக்குது. அப்போ வந்து இந்த மழை தண்ணிலாம் வந்து இப்படி தான் உருவாகுது போல். அந்த பனியில் வந்து அப்படியே வந்து தண்ணி உருகி அப்புறம் அருவியாக போய் அப்புறம் ஊருக்குள்ளே வந்து நமக்கு ஆறில் தண்ணி வருது. அந்த அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடு இருக்குது பாருங்கள். அந்த ஆடு அங்கே நிற்கிது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்போம். அந்த ஆடுகள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. அந்த ஆடை பார்க்குறதுக்கு வரலாம். அந்த அங்கேயே ஒரு ஆடு இருக்குது, ஏகப்பட்ட ஆடு இருக்குது. அந்த மலையோடைய கலருக்கு இருக்குது, அந்த கல்லோடைய கலருக்கு அந்த ஆடு இருக்குது மக்களே. அதனால ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியல. ஓகே வாங்க நம்ம பஸ்ஸுக்கு போகலாம். பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு. ஓகே நம்பையிலே, நம்ம வந்து இப்போ கீழே வந்தாச்சு. பஸ்ஸு அடுத்த பஸ்ஸு வந்தோடனே நம்மளை பஸ்ஸு ஏறி போயிடலாம். இது வந்து ஒரு கியூ, ஒரு கேட்டு இருக்குது. கியூவில் நின்று பஸ் ஏறி போக வேண்டியது தான். அடுத்து வந்து பஸ்ஸில் ஏறி போயிட்டு அடுத்த இடத்துல போய் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே நம்பையிலே, இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபோட்டோ பாயிண்ட். இந்த இடம் பேரே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட். இங்கே வந்து நின்று நிறையா மக்கள் அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து ரோட்டுக்கு மேலே இருக்குது, எந்த ஒரு காசும் இல்லை. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பார்த்துங்க, என் பேக்ரவுண்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கா, நல்லா அருமையாக இருக்குது மக்களே. வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துங்க. ரோட்டுக்கு மேலே தான் நம்ம நிற்கிறோம். பாருங்கள், பின்னாடி வண்டிலாம் நிற்கிது. மழை சாரல் வேறு பெய்யுது. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த பாருங்கள், கொடைக்கு கீழே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்து வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேம். அதாவது வந்து ஒரு பெரிய டேம் இது. அப்படியே தண்ணி பாருங்க எவ்வளோ கிடக்கு அப்படின்னு. ஸோ நேரம் வந்து சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:45 ஆயிடுச்சு. அதனால வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ரெண்டாவது மேகமாக வேறு இருக்கா, அதனால வந்து இருட்டாக இருக்குது. வெளிச்சம் இல்லை அவ்வளோ. இடம் பாருங்க எப்படி இருக்குது. ஆனால் வந்து நல்லா ரம்மியமாக இருக்குது. அப்பப்போ லைட்டாக தூருது, மற்றபடி சூப்பராக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து போட் கூட போகுது மக்களே. நீங்கள் போட் எடுத்துகிட்டு போய் கூட சுற்றி பார்க்கலாம். அது பணம் கட்டி நீங்கள் போகணும். வாங்க இந்த சைடு போவோம். இந்த சைடில் வந்து நீங்கள் கார் வந்தீங்கன்னா ரோடு இப்படி தான் இருக்குது. பார்த்துங்க, உங்களுடைய காரை வந்து நீங்கள் பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி சுற்றிக்கலாம். அதே போல் டேம் அந்த சைடு இருக்குது. அந்த டேம் நான் காமிக்கிறேன். அதை தாண்டி நம்ம போகும்போது அந்த சைடும் நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம். மக்கள் வந்து இந்த சைடு லாஸ்ட் வரை போயிட்டு வராங்க. ஆனால் ரோடு ஏன் இப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியல. குதிரை சவாரி எவ்வளோண்ணே? 100 ரூபா. குதிரை கூட நிற்கிதே, நீங்கள் சவாரி போய்க்கலாம். 100 ரூபா குதிரை சவாரி. இந்த டேம் பற்றி சொல்லுங்க, பேர் என்ன? மாட்டுப்பட்டி டேம். மாட்டுப்பட்டி டேம். இது எங்கேருந்து தண்ணி வருது? ஃபுல்லாமே இது மலைக்குள்ள தண்ணி தான். மலைக்குள்ள தண்ணி தான். இல்லை நல்ல தண்ணி. மழை பெஞ்சு தான். ஓ, இந்த தண்ணி எங்கெங்கே போகுது? இப்படி செங்கோலம், இங்கே பரவாஸ் இருக்குங்க. சரி, இங்கே பரவாசு, செங்கோலம் பரவாசு, அடுத்து பரவாசு இருக்கு. நேரே கொச்சினுக்கு போகுது. அப்போ இங்கே உள்ள தண்ணி வந்து கொச்சினுக்கு குடிதண்ணியாக போகுது. சரிங்க, ஓகே, நல்லது. 3 தாண்டினாலும் இது குடி தண்ணி தான். ஓ, 3 தாண்டினா குடி தண்ணி தான். 3 ஆறு தண்ணியும். ஓ, 3 ஆறு தண்ணி இருக்கு. 3 ஆறும் சேரும். ஓ, அதனால தான் 3 ஆறு. அதான் 3 ஆறு. ஓகே ஓகே, சரிங்க. எங்கிருந்து வரீங்க? நம்ம ராமநாதபுரம். சரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆறு ஓடுது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து 3 ஆறு. இப்போ முன்னாடி வந்தீங்க அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங் இருக்குது. நம்ம அதை தாண்டி தான் போகணும். வாங்க, இப்போ நான் டேம் போய் கிட்ட காமிக்கிறேன். நம்ம குற்றாலம் இங்கெல்லாம் போனோம்னா கடை எப்படி இருக்கும், குற்றாலம் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கடைகள் வந்து இங்கே நிறையா இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேம் கிட்ட வந்தாச்சு. அப்படியே டேம் மேலே நடந்து போய் பார்க்கலாம். ஓகேண்ணா, ஹாய். பார்த்துங்க, டேம் மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். அப்படியே பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கா.
இந்த மலையிலேருந்து வர்ற தண்ணியெல்லாம் இந்த டேம் மூலியமா சேமிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகுதுங்க. கேரளா கொச்சினுக்கு போகுது. அடுத்து நம்ம வந்து எக்கோ பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் நம்ம நிற்கிறோம். இங்கே வந்து போகும்போது யானைகள் வந்து இந்த சைடு தான் கிராஸ் ஆகுமா. ஒரு 6 மணிக்கு மேலே இந்த சைடு யானை கிராஸ் ஆகும். அதனால இந்த சைடு வண்டி நிப்பாட்ட வேணாம். இப்போ ஓகே வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். ஓகே உண்மையிலே இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாரில் இது வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம். நம்ம கத்துனோம்னா திரும்ப சவுண்டு கேட்கும். வாங்க போகலாம். ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கு. நல்ல மழை பெய்யுது, மழை சீசனு. ஆனால் இருந்தாலும் டூரிஸ்ட் வந்து நிறையா வந்திருக்காங்க. செம்ம கூட்டமாக இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். இப்போ சத்தம் போடுவோம், திரும்ப கேட்குதான்னு பார்ப்போம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. பாருங்க அப்படியே திரும்பி பாருங்க. அந்த சைடு வந்து ஃபுல்லாக ஃபாரஸ்ட். இங்கேருந்து கத்துனா அப்படியே எக்கோ சத்தம் எங்களுக்கு கேட்குது. உங்களுக்கு கேட்குமா தெரியல, இருந்தாலும் நம்ம கத்தி பார்ப்போம். ஓகே நம்ம கத்தலாமா? ரெடி? பாடி அங்கிருந்து கேக்குதுங்க, எக்கோ அடிக்குது. உங்களுக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். அங்கிருந்து திரும்ப சவுண்ட் வருது நமக்கு. ஹலோ கேக்குதுல? ஆமா எங்களுக்கு கேக்குது, லைட்டா கேக்குது. கூட்டம் வேற அதிகமா இருக்கு. அப்படியே எக்கோ திரும்ப கேக்குது. இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், இன்னொரு சவுண்ட் விடுவோம். எல்லா மக்களும் கத்திக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் கத்துவோம். மலேசியா, கேரளம். கேக்குதுங்க. ஓ அப்படின்னு ஒரு சவுண்டு கேக்குது. எனக்கு தெரிஞ்ச வந்து நம்ம காட்டுக்குள்ள போய் கத்தினா இன்னும் நல்லா கேட்கும்னு நான் நினைக்கிறேன். எக்கோ அடிக்குது, சூப்பரா இருக்கு. இதான் வந்து எக்கோ பாயிண்ட். ஓகேங்களா? மழை வேற பெஞ்சிக்கிட்டே இருக்கு. ஓகே நண்பையில இப்போ மூணாறுல வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் இடம். இன்னும் வந்து டீ எஸ்டேட்டு. ஓகே நண்பையில கத்தி கத்தி தொண்டை கட்டிக்கிச்சு. ஓகே இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் வந்து டீ எஸ்டேட்டு, அப்புறம் இன்னும் போவோங்க, பேச விட மாட்டாங்க. ஸோ பாருங்களேன், மழை வேறு வந்துருச்சு, சூப்பராக இருக்குது. அதே போல் இங்கே வந்து போட்டிங்லாம் இருக்குது மக்களே. இங்கே வந்து போட்டிங் வந்து நீங்கள் போகலாம். தான் கீழே போட் நிற்கிது பாருங்கள். இப்போ மழை பெய்யறதுனால இப்போ ஸ்டாப்பில் இருக்குது. தண்ணி வேற கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்கள் செம்மையாக இருக்குது பிளேஸ். நல்லா மலை சாரல் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்து வந்து நம்ம ரூமுக்கு போகலாம். இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணாரில் உள்ள முக்கியமான இடங்கள் எல்லாமே பார்த்தாச்சு. இன்னும் டீ எஸ்டேட்டு, அப்புறம் சாக்லேட் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறையா இருக்குது. அதில் வந்து ஒரு ப்ரைவேட் ஏரியா. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பப்ளிக் பொதுமக்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. வாங்க அடுத்த ரூமுக்கு போவோம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ஓகே சேட்டா, காலையில் பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் இதுதான். நம்ம ஆல் இந்தியா பேக்கேஜ்லேருந்து நமக்கு கார் கொடுத்துருவாங்க, அப்புறம் நமக்கு ரூமும் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களும் பேக்கேஜில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக சுற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வந்து நம்ம ரூம் போய் பார்க்கலாம். ஹாய் சார். அஷ்ரஃப் அலி, ஆல் இந்தியா பேக்கேஜ்லேருந்து புக் பண்ணியிருந்தாங்க. Yes, sir. Yes, sir. ஓகே. Can you fill up, sir? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். Yeah. ஓகே. Thank you. காம்ப்ளிமெண்ட்ரியா? Yes, sir. ஓகே ஓகே. நம்ம நேற்று நைட்டு வேறு ரூமில் தங்கியிருந்தோம். இப்போ இது வந்து வேறு ஹோட்டல். வாங்க ரூம்குள்ளே போவோம். வாவ் சூப்பராக இருக்குல்ல ரூமு. அடடா அருமையாக இருக்கே. அடாடா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது மக்களே. இந்த ஹோட்டலுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் டிப்ஸ் ஹோட்டல் பேர். வாங்க அப்படியே போவோம். இது பாருங்க, பாத்ரூம் டாய்லெட்டு பெருசாக இருக்குது, ரூம் சைஸுக்கு சூப்பர். அடுத்து இந்த சைடு அவுட் சைடு இப்படி உட்காந்து டீ குடிக்கலாம், டீ காஃபி. அடாடா சூப்பர் வியூங்க, செம்மையாக இருக்குது. நல்லா ஜில்னஸாக அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல மக்களே. செம்ம ரூமு, நல்ல ரூமு, நல்ல காரு, நல்ல டிரைவரு, நல்லா அழகாக வந்து இந்த பேக்கேஜில் வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் எந்த இடத்துல, இந்தியாவில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே போய் சுற்றி பார்க்குறதா இருந்தாலும் ஆல் இந்தியா டூர் பேக்கேஜில் வந்து சுற்றி பாருங்கள். ரொம்ப வந்து ஈஸியாக சுலபமாக சூப்பராக இருக்குது. அவங்க கான்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன். குறிப்பாக வந்து மலேசியாவில் வந்து சுற்றி பார்க்க வரவங்க வந்து அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி அந்த பேக்கேஜை எடுத்து சுற்றி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மலேசியா மக்களுக்கு இந்தியா கவர்மெண்ட் வந்து விசா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த விசா ப்ராசஸிங் எல்லாமே இவங்க பார்த்துக்குருவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயில் பேக்கேஜ் மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நாளைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம இங்கே ரூமை காலி பண்ணிவிட்டு காலையில் வந்து இங்கேருந்து நம்ம தேக்கடிக்கு கிளம்புறோம்.
தேக்கடி போயிட்டு அப்புறம் தேக்கடியில் என்னெல்லாம் இடங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்க பேக்கேஜில் தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இந்த ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இந்த ஹோட்டலுடைய ரூம் ரிவ்யூ இன்னும் என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்க. அதுவும் கூட நான் வீடியோ எடுத்து போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஹோட்டலுடைய ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, பாய் பாய்.